எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். கதைக்குள்ள போகலாமா? அந்த காலை நேரத்தில் அந்த வீடு என்றைக்கும் விட அதி உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது. பூஜை அறையில் இருந்து வந்து கொண்டிருந்த சாம்பிராணி புகையும் அதனுடைய மனமும் வீடெங்கும் பரவி ஒரு தெய்வீக தன்மையை வீசிக்கொண்டிருந்தது. சமையல் அறையில் மும்முரமாக காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார் சாவித்திரி அம்மாள். தன்னுடைய 30வது வயதில் கணவனை இழந்த நிலையில் அந்த வீட்டிற்கு சமையல் வேலைக்கு வந்த சாவித்திரிக்கு இப்போது 50 வயதாகிறது. இந்த 20 வருடங்களில் அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவே ஆகிவிட்டார். அதனால் அவரை அங்கு சமையல்காரியாக யாரும் பார்ப்பதில்லை. குடும்பத்தில் ஒருவராகத்தான் அவரை அங்கு நடத்துகிறார்கள். முன்னறையில் அமர்ந்து ஒரு கையில் டீ கிளாஸும் மறு கையில் பேப்பருமாக அமர்ந்து காலை நேர தேநீரை குடித்துக்கொண்டே பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் சபேசன். அப்போது அங்கே உள்ளிருந்து வேகமாக வந்த நேத்திரன் தன் தந்தையை கடந்து செல்ல எத்தனிக்கும் போது தந்தையின் கேள்வியில் நின்றான். ஏன்பா நேத்ரா, நித்யா ரெடி ஆயிட்டாளா? மணி ஆயிடுச்சே. ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்துடுவா. சரிப்பா என்று சொன்னவர் தன் வேலையை தொடர்ந்தார். நேராக சமையலறைக்கு சென்ற நேத்திரன் அங்கு பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்த சாவித்திரியிடம், டிஃபன் ரெடியா சாவித்திரிமா? அவ சீக்கிரம் கிளம்பணும் என்று கேட்டான். இதோ தம்பி, பாப்பா வர்றதுக்குள்ள ரெடி ஆயிடும். பதில் சொன்னவாறே இட்லியை எடுத்து ஹாட் பேக்கில் வைத்து கொண்டிருந்தாள் சாவித்திரி. அனைவரும் குறிப்பிட்ட அந்த நித்யா தன் அறையில் இருந்த பீரோவை திறந்து அதில் ஒரு பக்கமாக ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த பார்த்தாலே மனதில் மரியாதை தரக்கூடிய தன் காவல் உடையை தொட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். தன்னுடைய சிறுவயது கனவு இன்று நிறைவேறப் போகிறது. ஆம், வெறும் சாதாரண பெண்ணான நித்யா இன்று IPS நித்யாவாக பதவியேற்கப் போகிறாள். உடையை கையில் எடுத்து உடலில் மாட்டிக்கொண்டு நிமிர்ந்தவள் தன்னை முழுமையாக பார்த்து கொண்டாள் கண்ணாடியில். 5 அடி 7 அங்குல உயரம், நீள்வட்ட முகம். என்னதான் பெண்களுக்கே உரிய ஒரு நளினம் முகத்தில் இருந்தாலும் அந்த உடையை அணிந்தவுடன் அந்த பதவிக்கே உரிய ஒரு மிடுக்கும் கம்பீரமும் தானாகவே சேர்ந்து கொண்டிருந்தது முகத்தில். தலைமுடியை பின்னலிட்டு அதை கொண்டையாக்கி பின் போட்டு கொண்டாள். அப்போது கதவை தட்டியபடி உள்ளே வந்தான் நேத்திரன். என்ன நித்யா, ரெடியா? ரெடிதான் நேத்திரன் சொல்லிக்கொண்டே திரும்பிய மனைவியை போலீஸ் உடையில் பார்த்ததும் நேராக நிமிர்ந்து நின்றான் நேத்திரன். குட் மார்னிங் மேடம் என்று சல்யூட் அடித்தபடி விரைப்பான குரலில் கூறினான். என்ன நேத்திரன், கேலி பண்றீங்களா? நித்யா சிரித்தவாறே கேட்டாள். இல்ல நித்யா, இந்த ட்ரெஸ்ல ஒன்ன பார்த்த உடனே மரியாதை தானா வருது, கிண்டல் எல்லாம் இல்லை. தேங்க்ஸ் நேத்திரன். தேங்க்ஸா? என்ன திடீர்னு? குழப்பம் மேலிட கேட்டான் நேத்திரன். இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். இது என்னோட லட்சியம் மட்டும் இல்லை. நான் ஒரு IPS ஆகணும்னு என் அப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால தான் அவர் இறந்த உடனே என்னால் தொடர்ந்து படிக்க மனசு வராமல் நிப்பாட்டினேன். ஆனால் நீங்கள் அதை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏய், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? உன்னோட ஆம்பிஷனை நிறைவேற்றுறது என்னோட கடமை தானே, நெகிழ்ச்சியுடன் கூறினான் நேத்திரன். அங்கு சுவரில் படமாக தொங்கிக் கொண்டிருந்த தன் அப்பாவின் முன் நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டாள். மனதாலேயே அவரிடம் ஆசி வாங்கி கொண்டாள். அப்போது அலைபேசி ரீங்காரமிட்டு அழைத்தது. சார்ஜில் இருந்த தன் அலைபேசியை நோக்கி சென்றாள். அருகில் சென்று டிஸ்பிளேயை பார்த்தாள். ஏதோ ஒரு புது எண் அதில் ஓடிக்கொண்டிருந்தது. யோசனையுடன் அதை எடுத்து அழைப்பை ஏற்க செல்லும் போது அவ்வளவு நேரம் அலறிக்கொண்டிருந்தது சட்டென்று நின்றது. யாரு நித்யா? தெரியல நேத்திரன், ஏதோ நம்பர் புதுசா இருக்கு. சரி விடு, திரும்ப வந்தா பாத்துக்கலாம். அலைபேசியை தன் பாக்கெட்டில் நுழைத்து கொண்டாள். சரி வா, வெளியே அப்பா கூட கேட்டாரு நீ இன்னும் ரெடியாகலையான்னு. இருவரும் நடந்தார்கள். நேராக தன் மாமனாரிடம் சென்றாள் நித்யா. அவரும் மருமகளை ஏறெடுத்து பார்த்தார். என்னம்மா, ரெடியா? படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து வைத்தபடியே கேட்டார். ஆமா மாமா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவருடைய காலில் விழுந்து வணங்கினாள். நல்லா இருமா, உன் லட்சியத்துல நீ ஜெயிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலையிலையும் நல்லபடியா நீ பேர் வாங்கணும். என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டு. பிறகு பூஜை அறைக்கு சென்று கண்களை மூடி, கடவுளே, நான் IPS ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் மட்டும் இல்லை, என் அப்பாவோட லட்சியமும் கூட. என் அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனா நிஜமான பொறுப்பு இப்பதான் ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்ச வேலைதான்.
இதை நான் நல்லபடியா செஞ்சு நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இறைவனிடம் தனது வேண்டுதலை வைத்துவிட்டு வெளியே வந்தாள். என்ன நித்யா, சாப்பிடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வா. அப்பா நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். மூவரும் சேர்ந்து உணவு மேஜைக்கு சென்றார்கள். வாங்க பாப்பா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், முகம் நிறைய சிரிப்புடன் சொன்னார் சாவித்ரி. ரொம்ப நன்றி சாவித்திரிமா, சிரிப்புடன் பதில் சொன்னாள் நித்யா. நித்யா திருமணமாகி வந்ததில் இருந்து அவளை பாப்பா என்றே அழைத்து பழக்கப்பட்டு விட்டார் சாவித்ரி. நேத்ரனுக்கும் நித்யாவுக்கும் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. நேத்ரன் கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையை வீட்டிற்கு அருகிலேயே வைத்திருந்தான். அவனுடைய தொழிலில் நன்றாகவே காலூன்றி இருந்தான் நேத்ரன். நித்யா தன் தந்தையின் இறப்பால் படிப்பை பாதியில் விட்டிருந்தாள். திருமணத்திற்கு பிறகு நேத்ரனின் வற்புறுத்தலால் தொடர்ந்து படித்து இன்று தன் லட்சியத்தில் ஜெயித்து இருக்கிறாள். பெரியவர்கள் பார்த்து செய்த திருமணம்தான் இருவருக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு மிகவும் அந்யோன்யமாக காதல் நிரம்பிய ஒரு இனிதான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இனிப்பு பரிமாறினார் சாவித்ரி. நித்யா இன்னைக்கு டியூட்டியில சேர்றதால ஸ்பெஷல் ஸ்வீட்டா? கேட்டுக்கொண்டே இனிப்பை வாயில் போட்டார் சபேசன். ஆமாப்பா, நான் தான் செய்ய சொன்னேன், பதில் சொன்னான் நேத்ரன். சாப்பிடுங்க பாப்பா, உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே கேசரி, நித்யாவிடம் அன்பாக கூறினார் சாவித்ரி. நித்யா இனிப்பை சிறிது எடுத்து வாயில் போட போகும் சமயம் அவளுடைய அலைபேசி மீண்டும் சத்தமிட்டு அழைத்தது. தன் பாக்கெட்டில் இருந்த அலைபேசியை வெளியே எடுத்தாள் நித்யா. அழைப்பை ஏற்கும் சமயம் அழைப்பின் சத்தம் நின்று போனது. இதென்ன, கால் கரெக்டா அட்டன் பண்ணும் போது கட் ஆகுது? அப்ப கூட இப்படித்தானே ஆச்சு. யோசனையுடன் அழைப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு வந்த அதே எண்ணில் இருந்துதான் இப்போதும் வந்திருந்தது. யாரு நித்யா கால் பண்ணியிருக்காங்க? நேத்ரன் கேட்டான். அப்ப வந்த அதே நம்பர்ல இருந்துதாங்க இப்பவும் வந்திருக்கு. ஏன் கட் ஆயிடுச்சு? அதுதான் தெரியல நேத்ரன். அப்பவே வர்றப்ப வேணா நான் அட்டன் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. கால் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப உடனே அட்டன் பண்ணேன் தானே, அப்பவும் கட் ஆகுது பாருங்க. அதான் என்னன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. வேணும்னே யாராச்சும் மிஸ்டு கால் கொடுக்குறாங்களா, இல்ல தானா கட்டாச்சா? சரி விடு, அப்புறம் வந்தா பாத்துக்கலாம். வேகமாக சாப்பிட்டு எழுந்தாள் நித்யா. கணவனிடமும் மாமனாரிடமும் விடை பெற்றாள். கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ் நித்யா, புன்னகையுடன் கூறினான் நேத்ரன். தேங்க்ஸுங்க, அவளும் புன்னகையுடன் பதில் சொன்னாள். பிறகு சாவித்ரி அம்மாவிடமும் விடை பெற்று தன்னுடைய போலீஸ் தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். வெளியே காவல்துறை வாகனம் தயாராக நின்றிருந்தது. நித்யாவை பார்த்ததும் அங்கு நின்றிருந்த ஓட்டுநர் பவ்யமாக ஒரு சல்யூட் அடித்தார். ஒரு தலையசைப்புடன் அதை ஏற்றுக்கொண்டு ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள் நித்யா. கணவனை பார்த்து கையசைத்தாள். நேத்ரனும் கையசைத்து மனைவிக்கு விடை கொடுத்தான். ஜீப் சிறிது தூரம் தான் சென்றிருக்கும். மீண்டும் நித்யாவின் அலைபேசியில் அழைப்பு சத்தம். மீண்டும் அதே எண். அவசரமாக அலைபேசியை எடுத்தாள். அழைப்பை ஏற்கும் நேரத்தில் சட்டென்ற அழைப்பு நின்றது. ஏன் திரும்ப திரும்ப இதே நம்பர்ல இருந்து மிஸ்டு காலாவே வருது? வேணும்னே மிஸ்டு கால் கொடுக்கறாங்களா யாராச்சும்? இல்லைன்னா யதார்த்தமா நடக்குதா? யோசனையுடன் அந்த எண்ணிற்கு அழைப்பு பட்டனை அழுத்த போனாள். அப்பொழுது மீண்டும் அலைபேசி உரும ஆரம்பித்தது. இப்போது டிஸ்பிளேயில் அம்மா என்று ஓடிக்கொண்டிருந்தது. உடனே முகத்தில் சிரிப்பு பரவியது அவளுக்கு. அழைப்பை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். அம்மா சொல்லுமா. நித்யா கிளம்பிட்டியா? இன்னைக்கு முத நாளாச்சே. ஆமாம்மா கிளம்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ போலீஸ் ஆபீசர் ஆயிட்ட. அவர் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் இல்ல? ஆமாம்மா. சரிம்மா, இப்பதான் உனக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்கு. அதை நல்லபடியா செய்யணும் நீ. கண்டிப்பாம்மா, என் வேலையில நான் நல்ல பேர் வாங்குறேம்மா. போதுமா? சரிம்மா, அப்புறம் பேசலாம். நான் வைக்கட்டுமா? சரிம்மா. அழைப்பை துண்டித்த அடுத்த நிமிடம் மீண்டும் அழைப்பு சத்தம். காலையில் வந்த அதே எண்ணிலிருந்து. யோசனையோடும் குழப்பத்தோடும் அலைபேசியை பார்த்து கொண்டே இருந்தாள் நித்யா. விடாமல் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்த அலைபேசியை தன் கையில் வைத்தவாறு அப்படியே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தாள்.
அழைப்பை ஏற்காமல் இருந்தால் அழைப்பு பாதியில் நிற்கிறதா பார்ப்போமே என்று சோதிக்கும் பொருட்டு ஆர்வத்துடன் கண்ணிமைக்காமல் கவனித்தாள். அவள் மனதில் என்ன நினைத்தாளோ அதுதான் நடந்தது. முழுதாக முடியும் வரை அது அடித்துக்கொண்டேதான் இருந்தது. பாதியில் நிற்கவில்லை. அப்படின்னா யாரோ வேணும்னே தான் மிஸ்டு கால் கொடுக்கறாங்க நினைத்தவாறே யோசனைக்கு தாவினாள். அடுத்ததா வந்தா அதை அட்டன் பண்ண வேண்டியதுதான். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் சத்தமிடத் தொடங்கியது அலைபேசி. இப்போது இரண்டாவது சத்தம் முடியும் நேரத்தில் அழைப்பை ஏற்க பச்சை பட்டனை தட்டும் நேரத்தில் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. என்னடா இது, ஒரே மர்மமா இருக்கு. எதுக்காக இப்படி பண்றாங்க? யாரா இருக்கும்? இதுக்கு பதில் தெரியணும்னா இந்த நம்பருக்கு நாமளே கால் பண்ணணும். பண்ணி பார்த்துடுவோமே. அலைபேசியின் தொடர்பு பக்கத்திற்கு சென்று மேலாக இருந்த அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். மனதில் ஒருவித ஆர்வம், அதனுடன் கொஞ்சம் படபடப்பும் கலந்த ஒரு உணர்வில் காதில் வைத்தாள். ஆனால் அலைபேசியின் எதிர்முனையில் எந்த சத்தமும் இல்லை. துண்டித்துவிட்டு மீண்டும் செய்து பார்த்தாள். அப்போதும் அதே நிலைதான். எதிர்பக்கம் எந்த சத்தமும் இன்றி அமைதியாக இருந்தது. யோசனையுடன் அலைபேசியை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாள். அதே நேரம் ஜீப்பும் நின்றது. வெளியே எட்டி பார்த்தாள். அவள் பொறுப்பேற்க போகும் B2 காவல் நிலையம் வந்திருந்தது. வண்டியில் இருந்து இறங்கினாள். தான் வேலை செய்ய போகும் காவல் நிலையத்தை ஒரு நிமிடம் நின்று ஒருவித பிரமிப்புடன் பார்த்தாள். நிமிர்ந்து கம்பீரமாக நின்று ஒரு சல்யூட் அடித்தாள். பிறகுதான் உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தாள். அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரங்கசாமி, கான்ஸ்டபிள் பத்மா, ஏட்டு விநாயகம் என்று அனைவரும் எழுந்து மரியாதையாக நின்றனர். குட் மார்னிங் மேடம். ஒவ்வொருவரும் காலை வணக்கம் சொன்னார்கள். நித்யாவும் முகத்தில் ஒரு சிறு புன்னகையுடன் கூடிய தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டு பதில் வணக்கம் கூறினாள். முதலில் தன்னை பற்றி ஒரு சிறிதான அறிமுகம் கொடுத்துவிட்டு பிறகு அவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய விவரங்களையும் கேட்டுக்கொண்டாள். பிறகு அங்கு தன் எதிரே இருந்த மேஜையின் மீது இருந்த கோப்புகள் ஒவ்வொன்றையும் எடுத்து ஆராயத் தொடங்கினாள். அந்த கோப்புகள் ஒவ்வொன்றிலும் அந்த காவல் நிலையத்தில் இருந்த கைதிகளின் விவரங்கள், அவர்கள் செய்த குற்றங்களின் விவரங்கள், தான் கவனிக்க வேண்டிய வழக்குகள் என்று அனைத்து விவரங்களும் அடங்கி இருந்தது. நடுநடுவே அதில் இருந்த சந்தேகங்களை கான்ஸ்டபிள் பத்மாவிடமும் ஹெட் கான்ஸ்டபிள் ரங்கசாமியிடமும் கேட்டு தெரிந்து கொண்டாள். அதில் ஒன்றியிருந்த சமயம் வெளியே திடீரென்று யாரோ கூச்சல் போடும் சத்தம் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தாள் நித்யா. ஒரு இளைஞனை 2 போலீஸ்காரர்கள் அடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். கையில் இருந்த கோப்புகளை மூடி வைத்துவிட்டு அதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் நித்யா. அந்த இளைஞனை நேராக நித்யாவிடம் இழுத்து கொண்டு வந்தனர் போலீசார். சார் என்னை விட்டுருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இப்படி செய்ய மாட்டேன் கெஞ்சி கொண்டிருந்தான் அந்த இளைஞன். என்ன பிரச்சனை? மேடம், இவன் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோட பர்ஸ பிட் பாக்கெட் அடிச்சிட்டான் மேடம். அதுதான் பார்த்துட்டு இழுத்துட்டு வர்றோம் மேடம், காவலாளி ஒருவர் விவரித்தார். நித்யா அந்த இளைஞனை ஏற இறங்க பார்த்தாள். அவனை பார்த்தால் நாகரீகம் தெரிந்த இளைஞனை போலத்தான் இருந்தான். எழுந்து அவன் எதிரில் வந்து நின்றாள். பார்க்க டீசெண்டா இருக்கீங்க, இப்படி அடுத்தவங்க பர்ஸை திருடி இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு பொழைக்க முடியாதா என்ன? மேடம், சாரி மேடம், இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்லை மேடம். எனக்கு வேலை போயிடுச்சு மேடம். தேடி தேடி திரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே கிடைக்கல. வீட்டில் மனைவியும் குழந்தையும் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மேடம். கையில் காசே இல்லை. ஒரே ஒரு தடவை செய்வோமேன்னு முட்டாள்தனமா இப்படி ஒரு வேலை பண்ணிட்டேன் மேடம். மற்றபடி நான் திருடனெல்லாம் இல்லை மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம், இனிமே இப்படி செய்ய மாட்டேன். தன் 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டபடி கெஞ்சினான் அவன். வேலை கிடைக்கலன்னா மூட்டை தூக்கு மேன், அதை விட்டுட்டு திருடுவியா? பதில் பேச திராணியற்று தலை குனிந்தான் அவன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பொய்யெல்லாம் இல்லையே? இல்ல மேடம், சத்தியமா இதுதான் நிஜம் மேடம். சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். வெளியே போய் வேலையை தேடு. கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலையை செய். நம்ம நாட்டுல என்ன வேலைக்கா பஞ்சம்? ஏன், ஹோட்டல்ல சர்வர் வேலை கூட பார்க்கலாமே. மனசு இருந்தா எது வேணா செய்யலாம் நேர்மையா. நீ ஒரு தடவை திருடினா அப்புறம் அதுவே வழக்கமா போகும். நாளைக்கு பெரிய திருடனா கூட மாறுவ. அதனால அந்த நினைப்பை விட்டுட்டு ஒழுங்கா நேர்மையா பிழைக்கிற வழியை பாரு. உனக்கு இப்பவே ஏதாவது வேலை வாங்கித்தர என்னால முடியும்.
ஆனால் நீ அங்கே போய் திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனால் உனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுக்குறேன். போய் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு. வெளியே போன உடனே போலீஸை ஏமாத்தலாம்னு நீ நினச்சேன்னா நீ முட்டாள். எங்கள் ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. 1 மாதம் கழித்து உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வா. நீ அதுவரை எந்த தப்பும் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தேன்னா நானே உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், கண்டிப்பாக நான் ஒழுங்காக இருப்பேன் மேடம். நான் எங்கேயாவது மூட்டை தூக்கியாவது என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றுவேன் மேடம். சத்தியமாக தவறான வழியில் போக மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். சரி, நீ போகலாம். அங்கிருந்த போலீசார் அனைவரும் நடந்த அனைத்தையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க திரும்பி திரும்பி பார்த்தபடி அங்கிருந்து வெளியேறினான் அந்த இளைஞன். அவன் சென்றவுடன் ஏட்டு விநாயகத்தை அழைத்தாள் நித்யா. நீங்கள் அவனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அவன் வீடு எங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஆகட்டும் மேடம், சொல்லிவிட்டு கிளம்பினார் விநாயகம். என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? கான்ஸ்டபிள் பத்மா கேட்டாள். என்ன பண்ணேன்? அவனை பிடிச்சு ஜெயிலில் போடாமல் இப்படி விட்டுட்டீங்களே. அவனை ஜெயிலில் போட்டிருந்தா இங்கேருந்து வெளியே போகிறப்ப கண்டிப்பாக ஒரு முழு நேர திருடனாத்தான் போயிருப்பான். அவன் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாமே. அவன் திருந்துவானா மேடம்? கண்டிப்பாக திருந்துவான். என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை மேடம். வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு. அன்று முழுவதும் அடுத்தடுத்து வேலைகள் வர முதல் நாளே மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் கழிந்தது நித்யாவுக்கு. மாலையில் வேலை முடிந்து காவல்துறை வாகனத்திலேயே கிளம்பினாள். மறுநாளில் இருந்து தன்னுடைய வண்டியிலேயே வருவதாக ஓட்டுநரிடம் கூறினாள். வண்டி சிறிது தூரம் செல்வதற்குள் அவளுடைய அலைபேசி வைப்ரேஷனில் உரும ஆரம்பித்தது. எடுத்து பார்த்தாள். காலையில் வந்த அதே எண் தான் ஓடிக்கொண்டிருந்தது டிஸ்பிளேயில். ஒரு பெருமூச்சுடன் எடுத்து அழைப்பை ஏற்கும் சமயம் சட்டென்று சத்தம் நின்றது. இப்போது அவளுக்கு சிறிது எரிச்சல் வந்தது. இதென்ன, ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் கால் வரல, வெளியே வந்த உடனே திரும்ப மிஸ்டு காலா? எரிச்சலுடன் அந்த எண்ணிற்கு அழைப்பை கொடுத்தாள். எதிர்முனை எந்த சத்தமும் இல்லாமல் அமைதி காத்தது. ச்சே, யாரோ இப்படி விளையாடுறாங்க, வேணும்னே மிஸ்டு காலா கொடுத்துட்டு. நான் கால் பண்ணா பேசாம ஊமை மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? கோபமாக வந்தது அவளுக்கு. வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட இரவு தூங்க செல்வதற்குள் 3 முறை அந்த அழைப்பு அதே எண்ணிலிருந்து வந்தது. அதன் பிறகு அந்த எண்ணிலிருந்து வந்தால் அழைப்பை ஏற்காமல் புறக்கணித்து விடுவது என்று முடிவு செய்தாள். அதற்கு அடுத்த 2 நாட்களும் இப்படியே தொடர்ந்தது. சில நேரங்களில் அலைபேசியை பார்க்காமல் அப்படியே அழைப்பை ஏற்க போவதும் உடனே அது துண்டிக்கப்படுவதுமாகவும் இருந்தது. 5 நாட்கள் கடந்த பின்னர் அன்று காலையில் அவள் படுக்கையை விட்டு எழும்போது இருந்தே அழைப்பு சத்தம். அதே எண். வீட்டை விட்டு கிளம்புவதற்குள் மீண்டும் 2 முறை அழைப்பு வந்தது. ஆனால் ஏற்கவில்லை. ஆனால் மனதில் கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது அவளுக்கு. இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமோ? அன்று காவல் நிலையத்தில் பணியில் இருந்த நேரம் திடீரென்று அவளுடைய மேஜை மீது இருந்த லேண்ட்லைன் தொலைபேசி அலறியது. காலர் ஐடியில் பார்த்தவள் திடுக்கிட்டாள். அவளுடைய அலைபேசியில் வரும் அதே அழைப்பு. வேகமாக எடுக்கச் சென்றால் அதே அளவு வேகமாக சத்தமும் நின்றது. தொலைபேசியை வெறித்து பார்த்தாள். சம்திங் ராங். உடனே இது என்னன்னு பார்க்கணும். எப்படி மூவ் பண்ணலாம்? சிந்தனைக்கு தாவினாள். இந்த மிஸ்டு கால் யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அது ஏதோ நமக்கு சொல்ல வருதுன்னு மட்டும் நல்லா புரியுது. சம்திங் சீரியஸ். யோசித்தபடியே லேண்ட்லைன் தொலைபேசியில் இருந்து உடனே தொலைபேசி துறைக்கு தொடர்பு கொண்டாள். மறுபக்கம் ரிங் சென்று கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. எரிச்சலுடன் மீண்டும் தொடர்பு கொண்டாள். இந்த முறை 2 சத்தத்தில் மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. குட் மார்னிங், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட். ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. குட் மார்னிங், நான் B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து IPS நித்யாதேவி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எதிர்பக்கத்தில் இருந்து வந்த குரலில் இப்போது மரியாதையும் கொஞ்சம் பயமும் கலந்திருந்தது. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிற இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆனா நான் அட்டன் பண்றதுக்குள்ள அது கட் ஆயிடுச்சு. ஓகே மேடம், நான் என்ன பண்ணணும்?
அந்த நம்பர் ஒரு மொபைல் ஃபோன் நம்பர். அது எந்த நெட்வொர்க் நம்பர்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எஸ் மேடம், ஷியூர். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா மேடம்? பார்த்துட்டு சொல்கிறேன். ஓ எஸ் ஷியூர். நம்பர் நான் சொல்லணுமா? வேணாம் மேடம், நீங்கள் எந்த ஸ்டேஷன் எந்த ஏரியான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம், நான் பார்த்துக்கிறேன். நுங்கம்பாக்கம் B2 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே மேடம், நான் 10 மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, ஐ ஆம் வெயிட்டிங், தேங்க்யூ. நித்யா தொலைபேசியை வைத்துவிட்டு அந்த பெண்ணின் அழைப்புக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவள் சொன்னது போலவே அடுத்த 10 நிமிடங்கள் முடிந்ததும் அந்த பெண்ணிடம் இருந்து அழைப்பு வந்தது. மேடம், நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுக்கு வந்த கால் ஏர்டெல் நம்பர் மேடம். ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் மேடம். உடனே அருகில் இருக்கும் ஏர்டெல் அலுவலகத்திற்கு சென்று தன் விசாரணையை மேற்கொள்வது என்கிற முடிவுடன் எழுந்தாள். தன்னுடன் கான்ஸ்டபிள் பத்மாவை மட்டும் அழைத்து கொண்டாள். பத்மா, நீங்க மட்டும் என்னோட வாங்க, ஒரு என்கொயரிக்காக வெளியே போகணும். எஸ் மேடம். வெளியே காவல்துறை ஜீப் தயாராக இருந்தது. நித்யாவை பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக சல்யூட் அடித்தான் ஓட்டுநர் முத்து. ஜீப்பை ஏர்டெல் ஆபீஸுக்கு விடுங்க முத்து. உத்தரவு பிறப்பித்தவாறு ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள் நித்யா. பத்மாவும் ஏறிக்கொள்ள கிளம்பியது வண்டி. அங்கிருந்து கிளம்பி தெருமுனையை கடந்து விரைந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் ஏர்டெல் அலுவலகத்தை சென்று அடைந்தது. தன் கையில் இருந்த காவல் தொப்பியை தலையில் போட்டுக்கொண்டு கீழே இறங்கினாள் நித்யா. அலுவலக வாசலை நோக்கி கம்பீரமாக நடந்தாள். அவளை தொடர்ந்து வேகமாக சென்றாள் பத்மா. போலீஸ் ஜீப் வந்து நிற்பதையும் அதிலிருந்து போலீசார் இறங்கி நடந்து வருவதையும் கவனித்துவிட்டு அங்கு சிறிய அளவில் கூட்டம் சேர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தும் விட்டது. தங்கள் அலுவலக வாசல் படிகளில் போலீசார் ஏறி வருவதை கண்டதும் என்னவோ ஏதோ என்று பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் அங்கிருந்தவர்கள். வேகமாக படிகளில் ஏறி உள்ளே நுழைந்த நித்யா அங்கு முன்னால் நின்றிருந்த இளைஞனிடம் சென்றாள். அந்த இளைஞன் மரியாதையுடன் அவளை ஏறிட்டான். வாங்க மேடம், உட்காருங்க என்று இருக்கையை காட்டினான். என்று சொன்னவள் அமர்ந்து கொண்டாள். திடீர்னு போலீஸ், இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே மேடம். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? தன் அலைபேசியை எடுத்து அதில் இருந்த எண்ணை எடுத்து காண்பித்தாள். இந்த ஏர்டெல் நம்பர் யார் பேர்ல இருக்கு, எப்ப இருந்து ஆக்டிவேட்ல இருக்குன்னு எனக்கு தெரியணும். அலைபேசியில் இருந்த அந்த எண்ணை குறித்து கொண்டான் அந்த இளைஞன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம், செக் பண்ணி சொல்றேன். எஸ். அந்த இளைஞன் அங்கிருந்து நகர்ந்து உள்ளே சென்று அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் அந்த வேலையை செய்யுமாறு ஒப்படைத்து விட்டு திரும்பி வந்தான். என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நோ தேங்க்ஸ். அடுத்த 1/4 மணி நேரத்தில் அந்த எண்ணிற்கான விவரங்களை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வந்து அந்த இளைஞனிடம் தந்துவிட்டு சென்றாள் அந்த பெண். எஸ் மேடம், மிஸ்ஸஸ் அபராஞ்சிதா தேவராஜன்ங்கிற ஒரு லேடியோட பேர்ல இருக்கு மேடம். அந்த நம்பர் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு மேடம். ஓ, அவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? எஸ் மேடம். அந்த இளைஞன் மீண்டும் அந்த பெண்ணை அழைத்து முகவரியை பார்க்குமாறு கூறினான். அடுத்த 5 நிமிடங்களில் முகவரியுடன் வந்தாள் அந்த பெண். அனைத்து விவரங்களும் அடங்கிய அந்த பிரிண்ட் அவுட் பேப்பரை நித்யாவிடம் கொடுத்தான் அந்த இளைஞன். அதை கையில் எடுத்து முகவரியை பார்த்தாள். மிஸ்ஸஸ் அபராஞ்சிதா தேவராஜன், தேவி ஆதரவற்றோர் இல்லம், பட்டேல் ரோடு, செங்கல்பட்டு. முழு முகவரியையும் வாசித்த நித்யா, ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் என்று கூறி எழுந்தாள். யூ ஆர் வெல்கம் மேடம். அங்கிருந்து வெளியே வந்தனர் நித்யாவும் பத்மாவும். முத்து, ஜீப்பை நேரா செங்கல்பட்டுக்கு விடுங்க, அவசரமாக சொன்னவள் ஏறி அமர்ந்தாள். பத்மாவும் ஏறிக்கொள்ள ஜீப் அங்கிருந்து புறப்பட்டது. வலது பக்கம் திரும்பி அங்கிருந்த ரவுண்டானாவை சுற்றி கொண்டு ஜீப் வேகம் எடுத்தது. என்னாச்சு மேடம், என்ன பிரச்சனை? பத்மா குழப்பம் மேலோங்க கேட்டாள். அவளுக்கு நித்யா உடனே செங்கல்பட்டுக்கு கிளம்பியது யோசனையாக இருந்தது. இவ்வளவு அவசரமாக கவனிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையோ என்பது போல பார்த்தாள். தெரியல பத்மா, பிரச்சனையா இல்லையான்னு போய் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். பத்மாவிடம் நடந்தது அனைத்தையும் கூறினாள். ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பத்மா. திரும்ப திரும்ப மிஸ்டு கால் வர்றது எனக்கு என்னமோ சரியா படல பத்மா. ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு கவனிக்கணும்னு தோணுச்சு. நாம லேட் பண்ணா பிரச்சனை பெருசாக சான்ஸ் இருக்கு இல்லையா? யாருக்கும் எந்த பாதிப்பும் ஆயிடக்கூடாது. என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
தெரியல பத்மா, என்னால எதுவும் கெஸ் பண்ண முடியல. ஒருவேளை யாராச்சும் ஆபத்துல இருக்கலாமோ என்னவோ. அதே நம்பருக்கு நான் கால் பண்ணா எந்த ஒரு சத்தமும் இல்லை. அதுதான் ஒன்றும் புரியல. பார்க்கலாம், அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா தெரிஞ்சிரும்ல என்னன்னு. ஆமா மேடம், ஏதோ மர்மம் இருக்கு மேடம் இதுல. முகவரியை மீண்டும் வாசித்து பார்த்தாள் நித்யா. தேவி ஆதரவற்றோர் இல்லம்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது குழந்தைகள் இல்லமா இல்ல முதியோர் இல்லமா எதுவும் தெரியல. சரி, போறோம்ல, பாப்போம். சிறிது நேரம் அப்படியே அவரவர் யோசனையில் கரைந்தது. முத்து, இங்கிருந்து செங்கல்பட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஓட்டுநரிடம் கேட்டாள் நித்யா. 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் மேடம். ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா? சொல்லிவிட்டு மீண்டும் யோசனையில் மூழ்கினாள். அடுத்த 2 மணி நேரத்தில் செங்கல்பட்டு சென்று அடைந்தது வாகனம். மேடம், செங்கல்பட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். எந்த அட்ரஸுக்கு போகணும்? கையில் வைத்திருந்த காகிதத்தை கொடுத்தாள். பட்டேல் தெருன்னு போட்டிருக்கு. தேவி ஆதரவற்றோர் இல்லம்னு கேட்டாலே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், கேட்கிறேன் என்று சொன்னவாறு அதை கையில் வாங்கி பார்த்தான் முத்து. ஜீப்பில் இருந்தவாறே ஒரு ஆட்டோக்காரரிடம் முகவரியை காட்டி வழியை கேட்டுக்கொண்டு கிளம்பினான். பக்கம்தான் மேடம், 10 நிமிஷத்துல போயிடலாம். சொன்னது போல 10 நிமிடங்களில் அந்த முகவரி வந்தது. தேவி ஆதரவற்றோர் இல்லம் என்கிற பெயர் பலகை தாங்கிய அந்த கட்டிடம் கொஞ்சம் பழைய கட்டிடமாகவே தெரிந்தது. பணக்காரத்தனமும் இல்லாமல் அதே நேரம் ஏழ்மைத்தனமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக நின்றிருந்தது. பெரிய அகலமான வாயிலில் கேட் கதவு தாளிடப்பட்டு இருந்தது. வாகனம் உள்ளே நுழையும் அளவுக்கு வாசல் வழி இருந்ததால் ஹாரன் போட்டு சத்தம் எழுப்பினான் முத்து. யாரும் வருவது போல தெரியவில்லை என்பதால் அவனே கீழே இறங்கி கேட் கதவை திறந்து வைத்துவிட்டு ஜீப்பை உள்ளே செலுத்தினான். அப்போது அவசரமாக ஒரு பக்கத்தில் இருந்து ஓடி வந்தார் ஒரு நடுத்தர வயது மனிதர். கையை காட்டி வண்டியை நிறுத்தினார். உடனே தானாகவே அவரிடத்தில் மரியாதை வந்திருந்தது. போலீஸ் எதுக்காக இங்க வந்திருக்கு என்கிற ஒரு யோசனையான முகத்துடன் வண்டி அருகே வந்து குனிந்து முன்னே இருந்த ஓட்டுநரையும் பின்னே அமர்ந்திருந்த காவல்துறையினரையும் திடுக்கிடும் முகத்துடன் மாறி மாறி பார்த்தார். போலீஸ் போலீஸ், என்ன, யார் வேணும்? இங்க ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு? நித்யா தான் கேட்டாள். அதோ அங்க வலது பக்கத்துல இருக்கிற ரூம் தான் ஆபீஸ் ரூம். வண்டியை இந்த பக்கமா பார்க் பண்ணிக்கோங்க என்று இடது பக்கமாக கையை காட்டினார். இடது பக்கம் வண்டியை திருப்பியவுடன் நித்யாவும் பத்மாவும் இறங்கி கொண்டார்கள். அலுவலக அறையின் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்ததும் மிஸ்ஸஸ் அபராஞ்சிதா தேவராஜன் என்று வினவினாள் நித்யா. எஸ் என்றபடி எழுந்து நின்றார் அங்கு அமர்ந்திருந்த 40 வயது பெண்மணி. எஸ், அவருடைய குரலில் மரியாதையும் கொஞ்சம் பயமும் தயக்கமும் என்று எல்லாம் கலந்து இருந்தது. பொதுவாக போலீஸை பார்த்தவுடன் யாருக்குமே ஒரு பயமும் பதட்டமும் வருவதை போலத்தான் அவருக்கும் இருந்தது. ஆனால் அவர்களை உள்ளே அழைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு எழாமல் அப்படியே நின்றிருந்தார். நித்யாவும் அவருடைய பயமும் குழப்பமும் நிறைந்த முகத்தை ஊடுருவி பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். மே ஐ கம் இன்? அவளாகவே கேட்டாள். ஓ சாரி மேடம், வாங்க, உள்ள வாங்க, அவசரமாக அழைத்தார். போலீஸை பார்த்ததும் சட்டுன்னு என்னமோ ஏதோன்னு ஆயிடுச்சு மேடம். அதுதான் எதுவும் பேசாம அப்படியே நின்னுட்டேன். உட்காருங்க மேடம். இருவரும் அங்கிருந்த இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர். அப்படியே அவளை ஊன்றி கவனித்தாள் நித்யா. 40 வயது இருக்கும். மெல்லிய உடல்வாகு, மடிப்பு கலையாத ஒரு காட்டன் புடவை. பார்த்தால் கொஞ்சம் படித்த பெண்மணி போல தோன்றினாள். முகத்தில் இருந்த பயமும் பதட்டமும் இப்போது கொஞ்சம் விலகி இருந்தது. முகத்தில் சிறு புன்னகையை தாங்கியவாறு கண்களில் ஒரு கேள்விக்குறியுடன் நித்யாவை பார்த்து கொண்டே நின்றார். சொல்லுங்க மேடம், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நீங்க தான் அபராஞ்சிதா தேவராஜனா? ஆமா மேடம், நான் தான் அபராஞ்சிதா, இந்த தேவி இல்லத்தோட பவுண்டர். ஓ, ஆதரவற்றோர் இல்லம்னா எப்படி? குழந்தைகள் இல்லமா இல்ல முதியோர் இல்லமா? முதியோர் இல்லம் கிடையாது, குழந்தைகள் இல்லம் தான். இங்க வர்றவங்க எல்லாருமே ஆதரவில்லாத குழந்தைகள் தான். அவங்க வளர்ந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க துணையோட அவங்கள அனுப்பி வச்சுடுவோம். ஓ வெரி குட். குழந்தைகள்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் 2 பேருமா? நோ மேடம், ஒன்லி ஃபீமேல் சைல்டு. ஓகே, நாங்கள் ஒரு சின்ன என்கொயரிக்காக இங்கே வந்திருக்கோம்.
உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாகி விட்டார் அபராஞ்சிதா. என்கொயரியா? என்கிட்ட என்கொயரி பண்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இங்க நடக்கலையே மேடம். எந்த கம்ப்ளைண்ட்டும் நாங்க கொடுக்கவும் இல்லையே. வெயிட் மேடம், என்கொயரின்னு சொன்ன உடனே எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அதுக்கு இல்லை மேடம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. சரி சரி, நான் கேட்க வேண்டியதை கேட்டுடுறேன் என்று சொன்ன நித்யா தன்னிடம் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து அபராஞ்சிதாவிடம் காட்டினார். இதுல இருக்கிற போன் நம்பர் யாருது? அந்த பேப்பரை கையில் எடுத்து சிறிது நேரம் அதையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் அபராஞ்சிதா. எனக்கு தெரியலையே மேடம். அவருடைய குரலில் பயம் கலந்திருந்தது. இப்போது தடுமாற்றத்துடன் பதில் கூறினார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல, இது யாரோட நம்பர்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நம்பர் உங்க பேர்ல தானே இருக்கு. அதுவும் ஒரு 10 நாள் முன்னாடி தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஓ அப்படியா? இருங்க மேடம், இந்த நம்பரை நான் தான் என் பேர்ல தான் வாங்கினேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எஸ் இதே நம்பர் தான். அப்படியா? கொஞ்சம் உற்சாகமானாள் நித்யா. ஏன் மேடம், இந்த நம்பர்ல என்ன பிரச்சனை? இந்த நம்பர்ல இருந்து ஒரு வாரமா கண்டினியூஸா மிஸ்டு கால் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஓ, என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க நம்பர்னு இப்பதானே ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் மிஸ்டு கால் வந்ததுன்னு சொன்னா எதுக்கு ஷாக் ஆறீங்க? உங்க நம்பர்னா நீங்க தானே பண்ணி இருக்கணும். இல்லையே மேடம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க சொல்றது. நான் உங்களுக்கு எந்த மிஸ்டு காலும் கொடுக்கலையே. நீங்க உங்க போனை வெளியே எடுங்க, முதல்ல செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. போனை எடுத்து கொடுங்க. மேடம், இது என் பேர்ல தான் வாங்கினது, ஆனா நான் யூஸ் பண்றதுக்காக இல்லை. இப்போது கொஞ்சம் சந்தேகத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் நித்யா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா இந்த நம்பர் யார் யூஸ் பண்றாங்க இப்ப? மேடம், நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னாதான் புரியும். இந்த நம்பரை நான் வாங்கினது இங்க எங்க இல்லத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்காக. அவளுக்குத்தான் நான் ஒரு புது போனும் வாங்கி கொடுத்தேன். இந்த நம்பரும் அவளுக்காக வாங்கினது தான். ஓ அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அந்த பொண்ணு இப்ப இங்க இல்லையே மேடம். இல்லையா? எங்க போயிட்டா? அவளை ஒருத்தங்க தத்தெடுத்து அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். இந்த பதிலில் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள் நித்யா. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு இப்ப இங்க இல்லையா? எப்ப கூட்டிட்டு போனாங்க? இன்னைக்கு காலையில தான் அவங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு மார்னிங்கா? திகைப்பு மேலிட பத்மாவை பார்த்தாள் நித்யா. அந்த பொண்ணு எனக்கு எதுக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும்? அதுதான் மேடம் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. அவ உங்களுக்கு எதுக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும்? அதுவும் இல்லாம உங்க நம்பர் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? குழப்பமும் பதட்டமும் ஒன்று சேர கேட்டார் அபராஞ்சிதா. சரி, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் மறைக்காம உண்மையான பதில சொல்றீங்களா? கேளுங்க மேடம், நான் எதுக்கு எதையும் மறைக்க நினைக்க போறேன். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு மிஸ்டு கால் என்னையில இருந்து வர ஆரம்பிச்சதுன்னா கரெக்டா 15th அன்னைக்கு தான் நான் என்னோட வேலையில ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டு இருக்குது. முதல்ல நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அந்த மிஸ்டு கால் வேணும்னே பண்றாங்கன்னு நினைச்சேன். எந்த சந்தேகமும் வரல. ஆனா அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணாம இருந்தப்ப அடிச்சுக்கிட்டே இருந்ததை வச்சுதான் எனக்கு டவுட் வந்துச்சு. சரி, அந்த 15th அன்னைக்கு இங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அபராஞ்சிதா யோசிக்க துவங்கினாள். 15ஆம் தேதி அப்படி என்ன நடந்துச்சு? வித்தியாசமா எதுவும் நடந்த மாதிரி நினைவில்லையே மேடம். சரிங்க, நீங்க போன் வாங்கி கொடுத்ததா சொன்னீங்களே, அந்த பொண்ணோட போட்டோ எதுவும் இருக்கா? என்ன ஏஜ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு? நித்யா கேட்டதை கவனிக்காமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அபராஞ்சிதா. அவரை மீண்டும் கேட்பதற்குள் ஏதோ நினைவில் வந்தவராக திடீரென்று அவரே அவசர குரலில் கத்தினார். மேடம், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்குத்தான் அவங்க இங்க வந்துட்டு போனாங்க. ஒரு நிமிடம் அவரையே யோசனையுடன் பார்த்த நித்யா, யார சொல்றீங்க என்று கேட்டாள். அந்த பொண்ணை தத்தெடுத்ததா சொன்னேனே, அவங்க தான். ஓ, நடந்ததை கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? முதல்ல அந்த பொண்ணோட பேர் என்ன, அவளோட ஏஜ் என்ன, எல்லாமே டீட்டெயிலா சொல்லுங்க. அவளோட பேரு கீர்த்தனா, வயசு 10. அவளை இப்ப தத்தெடுத்து கூட்டிட்டு போனவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
ஹஸ்பண்ட் பேரு முகுந்து, ஒய்ஃப் பேரு மீனலோசினி. 2 பேருக்கும் வயசு 50க்கு மேல இருக்கும். அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லையாம். இத்தனை வருஷம் எதுவும் தோணலையாம். இப்பதான் அவங்களுக்கு யாருமே இல்லையே, லைஃப்ல ஒரு பிடிப்பு வரணும்னு யோசிச்சுதான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற முடிவுக்கு வந்ததா சொன்னாங்க. ரொம்ப சின்ன குழந்தைன்னா வளர்க்கறது கஷ்டம்னு கொஞ்சம் பெரிய குழந்தையா வேணும்னு தான் இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. தமிழ் தெரிஞ்ச குழந்தையா இருக்கணும்னு தான் இங்க வந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு கீர்த்தனாவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல்ல போன்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நேர்ல வந்தாங்க. நீங்க சொல்ற தேதியில தான் இங்க வந்து அவளை பார்த்து பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில வந்துதான் கீர்த்தனாவை கூட்டிட்டு போனாங்க மேடம். நீங்க சொல்றத பார்த்தா அவங்க இங்க வந்த அன்னையில இருந்துதான் உங்களுக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு. யூ ஆர் கரெக்ட். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கீர்த்தனாவை இங்க இருந்து கூட்டிட்டு போனவங்க கிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அவங்க எங்க இருக்கிறதா சொன்னீங்க? அமெரிக்காவில இருந்து வந்ததா சொன்னாங்க மேடம். இங்க எங்க தங்கி இருக்கிறதா சொன்னாங்க? அவங்களோட போன் நம்பர் இருக்கா? அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அந்த அட்ரஸும் கொடுத்துட்டு தானே போயிருக்கணும். அவங்க எப்படி கரெக்டா இங்க வந்தாங்க? உங்க அட்ரஸ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நித்யா வரிசையான கேள்விகளை அடுக்க பயத்துடன் அவளை பார்த்தார் அபராஞ்சிதா. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா மேடம்? கொஞ்சம் பயம் பூசிய குரலில் கேட்டார். இங்க பாருங்க மேடம், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இருக்கிறது இங்கதான். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல என்னால சந்தேகப்படாம இருக்க முடியாது. நித்யாவின் இந்த பதிலில் அபராஞ்சிதாவின் முகம் வெளிறிவிட்டது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். ஆக்சுவலா நீங்க இங்க வந்து சொல்ற வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நீங்க வந்து சொன்ன விஷயமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. கீர்த்தனாவுக்கு என்ன ஆச்சோன்னு நினைச்சு ரொம்ப பயமா வேற இருக்கு. அழும் நிலைக்கு சென்று விட்டார் அபராஞ்சிதா. மேடம் கூல், உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க தான் குற்றவாளின்னு நான் சொல்லல. உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மேடம், ப்ளீஸ். நித்யா கொஞ்சம் சமாதானமாக பேசவும் தன்னை சமநிலைக்கு கொண்டு வந்து கொஞ்சம் தெளிவான முகத்துடன் நித்யாவை ஏறிட்டு பார்த்தார் அபராஞ்சிதா. ஓகே மேடம், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கீர்த்தனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மேடம், ப்ளீஸ். அதுக்கு நான் என்னோட முழு ஒத்துழைப்பையும் கண்டிப்பா கொடுப்பேன் மேடம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் மறைக்காம கரெக்டா யோசிச்சு உண்மையான பதில சொல்லுங்க. கண்டிப்பா மேடம், கேளுங்க. உங்களோட இந்த தேவி ஆதரவற்றோர் இல்லம் எப்ப ஆரம்பிச்சிங்க? எத்தனை வருஷம் ஆகுது? கரெக்டா 10 வருஷம் ஆகுது மேடம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த இல்லம் நல்ல முறையில தான் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஓ, இப்ப எத்தனை பேர் இங்க இருக்காங்க? 48 பெண்கள் இருக்காங்க மேடம். அதுல கொஞ்சம் சின்ன குழந்தைகளா இருக்கிறது 8 பேர். அவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு 2 பெண்கள் வேலைக்கு இருக்காங்க. சமையலுக்குன்னு ஒரு 3 பேர். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர். வேற கிளீன் பண்ற வேலையை இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 10 பெண்கள் வேலை பார்க்குறாங்க மேடம். ஓ, வெரி குட். உங்க பேர் அபராஞ்சிதா தேவராஜன்னு சொன்னீங்க. இதுல தேவராஜன்கிறது யாரு? உங்க ஃபாதரா, ஹஸ்பண்டா? தேவராஜன் என்னோட ஹஸ்பண்ட் மேடம். அப்படின்னா அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு? அவர் இப்ப உயிரோட இல்லை மேடம். ஓ, அப்படியா? கொஞ்சம் சங்கட உணர்வுடன் அவளை பார்த்தாள் நித்யா. ஓ, ஐ எம் சாரி. நோ ப்ராப்ளம் மேடம், இட்ஸ் ஓகே. ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த நித்யா திடீரென சுவற்றில் மாட்டியிருந்த அந்த புகைப்படத்தை காட்டி, இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? இவர்தான் உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் தேவராஜனா? ஆமா மேடம். அந்த புகைப்படத்தில் அபராஞ்சிதாவின் அருகில் அவருடைய தோளில் கைகளை போட்டவாறு வெள்ளை வெளியீரென்று சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார் தேவராஜன். அவர் எப்படி இருந்தார்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் நான் இந்த இல்லத்தை ஆரம்பிச்சேன் மேடம். எனக்கு அப்ப வெறும் 30 வயசு தான் ஆகி இருந்துச்சு. பிரெக்னண்டா வேற இருந்தேன். குழந்தை பிறக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? இவர் அவரோட வேலை விஷயமா பாம்பே போறப்ப இவர் போன பிளைட் கிராஷ் ஆகி அதுல போனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. பாடி கூட கைக்கு கிடைக்கல மேடம். ஃபுல்லா எரிஞ்சு போச்சுன்னு தகவல் சொன்னாங்க. அந்த ஷாக்ல எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. 5 months ஆகி இருந்தது.
அது அப்படியே இருந்திருந்தாலும் லைஃப்ல எனக்கு ஒரு பிடிப்பு இருந்திருக்கும். ஒரே நேரத்துல ஹஸ்பண்டையும் இந்த உலகத்தை எட்டி கூட பார்க்காத என் குழந்தையையும் இழந்ததுல ரொம்பவே நிலை குலைஞ்சு போயிட்டேன். 1 வருஷம் வரைக்கும் அதே நிலைமையில இருந்தேன். அதுக்கு அப்புறம்தான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தேன். குழந்தைகளை பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கும். அப்பதான் நாம ஏன் ஒரு ஆதரவற்ற குழந்தை இல்லத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சேன். உடனே அதுக்கு என்ன செய்யணும்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன். அடுத்த 6 மாசத்துல ஆரம்பிச்சதுதான் மேடம் இந்த தேவி ஆதரவற்றோர் இல்லம். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன். அவங்க திருமணம் ஆகிற வரைக்கும் இங்கேயே இருக்கிறதால குழந்தைகள் இல்லம்னு வைக்காம ஆதரவற்றோர் இல்லம்னு பேர் வச்சேன். முதல்ல 5 குழந்தைங்க தான் இருந்தாங்க. இப்ப மொத்தமா 48 பேர் இருக்காங்க. 3 வயசுல இருந்து 15 வயசு நிரம்பின குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க. நீளமாக உணர்வு பூர்வமாக சொல்லி முடித்தார் அபராஜிதா. யூ ஆர் கிரேட் மேடம். தேங்க்யூ. என் உலகமே இங்க இருக்கிற இந்த குழந்தைங்க தான் மேடம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது மேடம். ப்ளீஸ் மேடம், கீர்த்தனா நல்லா இருக்காளான்னு மட்டும் கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க மேடம். அப்பதான் என்னால நிம்மதியா மூச்சே விட முடியும். கெஞ்சும் தோரணையில் கூறினார் அபராஜிதா. யூ டோன்ட் வரி, கீர்த்தனாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. முதல்ல அவ ஆபத்துல தான் இருக்காளான்னு கன்ஃபார்ம் ஆகலையே, பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க இல்லத்துல இருந்து இதுக்கு முன்னாடி யாரையாவது அடாப்ட் பண்ணி இருக்காங்களா? ஆமா மேடம், இதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க இங்க இருந்து போயிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடாப்ட் பண்ற பழக்கம் இங்க ஏற்கனவே இருக்கு, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை மேடம். யாராவது தெரிஞ்சவங்க மூலமா எங்க இல்லத்தை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப பிரியப்பட்டு வந்து கேட்டாங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஒத்துப்பேன். ஓ, அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலம் வருவாங்கன்னா கீர்த்தனாவை தத்தெடுத்தவங்களும் யாராவது தெரிஞ்சவங்க மூலமா தானே வந்திருக்கணும். ஆமா மேடம். சிறிது தயக்கத்துடன் பதில் சொன்னார் அபராஜிதா. அவருடைய தயக்கத்தை கவனித்த நித்யா சந்தேக கண்ணுடன் அவரை பார்த்தவாறு தன் அடுத்த கேள்வியை கேட்டார். யார் அவங்க? அந்த தெரிஞ்சவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவரோட பேரு பரமசிவம். சென்னை தாம்பரத்துல தான் இருக்காரு. அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேடம். அவர் உயிரோட இருந்தப்ப அடிக்கடி அவர் ஃபேமிலியோட இங்க வருவாரு. நாங்களும் போவோம். நல்ல பழக்கம். ஆனா, இழுத்தார் அபராஜிதா. சொல்லுங்க, ஆனா என்ன? பதில் எதுவும் சொல்லாமல் தயங்கும் முகத்துடன் நித்யாவை பார்த்தார். அவர் செய்வது நித்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. சொல்லி முடிங்க மேடம், ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மேடம், அவரை நம்பி நான் அவங்கள இங்கே அலோவ் பண்ணது தப்போன்னு திடீர்னு தோணுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீர்த்தனாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு நினைச்சு பயமா இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் தெரிஞ்சவர்னு சொல்றீங்க. அவர் அனுப்பினவங்க உங்க கூட போன்ல பேசியிருக்காங்க. இங்க நேர்லயும் 2 முறை வந்திருக்காங்க. பையெல்லாம் வராத சந்தேகம் இப்ப திடீர்னு வர காரணம்? அவர் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது உண்மைதான் மேடம். ஆனா அவர் இறந்த இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதுவும் கடந்த 6 வருஷமா எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு 1 மாசம் முன்னாடி ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க ஒருத்தங்க குழந்தை இல்லாம இருக்காங்க, இங்க எங்க இல்லத்துல இருந்து தத்தெடுக்க ஆசைப்படுறாங்கன்னு அவர் சொன்னப்ப எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல மேடம். தெரிஞ்சவருங்கிற காரணத்தால ஒத்துக்கிட்டேன். இப்ப அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருச்சேன்னு மனசு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து கீர்த்தனாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க மேடம், ப்ளீஸ். படபடவென்று பேசியவர் அழ ஆரம்பித்து விட்டார். இருங்க மேடம், ப்ளீஸ் அழாதீங்க. கீர்த்தனாவை கண்டுபிடிக்கத்தானே உங்ககிட்ட இவ்வளவு விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அவரோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பரமசிவம். அவரோட அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. பயப்படாதீங்க. கீர்த்தனாவை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். அந்த பரமசிவம் என்பவரின் முகவரியையும் அலைபேசி எண்ணையும் அபராஜிதா கூறினார். அடுத்து அதை தனது அலைபேசியில் குறித்து கொண்டாள் நித்யா. இதுக்கு முன்னாடி இங்க இருந்து 2 பொண்ணுங்களை தத்தெடுத்து இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க 2 பேரும் உங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்களா? ஆமா மேடம், அவங்க 2 பேரும் இங்க இருந்து போறப்ப அவங்களுக்குமே ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்தேன் மேடம். அவங்க பர்த்டே அப்ப எல்லாம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்களும் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்குமே தவறாம ஒவ்வொரு வருஷமும் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க மேடம். ஓ அப்படியா? ஒன்று பண்ணுங்க, கீர்த்தனாவுக்கு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்க.
அட்டன் பண்ணுறாளா பார்க்கலாம். ம் சரிங்க மேடம். உற்சாகத்துடன் தன் அலைபேசியை எடுத்தார் அபராஞ்சிதா. அதில் கீர்த்தனாவின் எண்ணை தேடி அழைப்பு விடுத்து காதில் வைத்தார். ஆனால் பாவம், எதிர்முனையில் எந்த சத்தமும் வராததால் பீதியும் கலவரமும் முகத்தில் சூழ மனதில் கலக்கத்துடன் ஏறிட்டு பார்த்தார் நித்யாவை. அவருடைய முக மாறுதலை வைத்தே அந்த அழைப்பின் முடிவை புரிந்து கொண்ட நித்யா அதை எதிர்பார்த்தவளாக ஒரு பெருமூச்சுடன் அபராஞ்சிதாவிடம் கேட்டாள். என்ன மேடம், என்னாச்சு? ஏதாவது சத்தம் இருக்கா? ரிங் போகுதா இல்லையா? இல்லை மேடம், எந்த சத்தமும் இல்லை. திரும்ப ஒரு தடவை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்த்தார் அபராஞ்சிதா. அதே போலத்தான் இருந்தது. இல்லை மேடம், அதே மாதிரி தான் இருக்கு. சரி இருங்க, என் நம்பர்ல இருந்து நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறேன். சொன்னவள் தன் அலைபேசியை எடுத்து அதில் மிஸ்டு காலில் இருந்த அந்த எண்ணிற்கு அழைப்பை கொடுத்தாள். காதில் வைத்து கொண்டவள் உதட்டை பிதுக்கினாள். சேம் ரிசல்ட், சத்தமே இல்லை. அடுத்து என்ன பண்றது மேடம்? கீர்த்தனாவை எங்க எப்படி தேடுறது? இங்க இருந்து அவளை கூட்டிக்கிட்டு போனவங்க பேர் என்ன சொன்னீங்க? முகுந்த், மீனலோசினி. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல உங்ககிட்ட? எஸ் மேடம், இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பாப்போம் என்ன ஆகுதுன்னு. உடனே அபராஞ்சிதா நித்யா சொன்னது போல அந்த முகுந்த் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து காத்திருந்தார். சில வினாடிகளில் அவர் முகம் மாறியது. சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம், நடுங்கும் குரலில் கூறினார். ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கா? ஆமா மேடம். இதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து உங்ககிட்ட பேசி இருக்காங்களா? எஸ் மேடம், இந்த நம்பர்ல இருந்து தான் என்ன கான்டாக்ட் பண்ணாரு. நானும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி இருக்கேன். அதாவது இங்க இருந்து கீர்த்தனாவை கூட்டிட்டு போற வரை இந்த நம்பர் வேலை பார்த்துருக்கு, அப்படித்தானே? எஸ் மேடம். அவங்க இங்க இருந்து கீர்த்தனாவை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணவே இல்லையா? இன்னைக்கு காலையில தானே மேடம் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள நான் பண்றதுக்கு ரீசன் எதுவும் இல்லையே. அதுவும் இல்லாம அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே மேடம். ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட கொஞ்சம் அலர்ட் ஆயிருப்பேனே. கீர்த்தனாவை அவங்க கூட அனுப்பி இருக்க மாட்டேனே. இப்படி ஆயிடுச்சே. பாவம், அந்த குழந்தை எங்க போனாலோ என்ன ஆனாலோ தெரியலையே. கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அபராஞ்சிதாவுக்கு. அழாதீங்க மேடம், கீர்த்தனாவுக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விடமாட்டோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த முகுந்தோட கான்டாக்ட் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நித்யா தன் தொடர்பு எண்ணை சொல்ல தன் அலைபேசியில் குறித்து கொண்டார் அபராஞ்சிதா. அப்படியே என் நம்பருக்கு ஒரு கால் சென்ட் பண்ணுங்க. நித்யா சொன்னது போலவே அவளுடைய எண்ணிற்கு அழைப்பு விடுத்து துண்டித்தார். அந்த எண்ணை அபராஞ்சிதாவின் பெயரில் சேமித்து கொண்டாள் நித்யா. அவங்க 2 பேரும் இங்க எங்க தங்கி இருக்கிறதா எதுவும் சொன்னாங்களா? ஆமா மேடம், சொன்னாங்க. அது ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் சொன்னாங்களே. யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது பொய்யான ஒரு தகவலாதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட யூகம். ஆனாலும் நாம எதையும் அப்படியே ஈஸியா விட்டுடக்கூடாது. எஸ் மேடம், நினைவு வந்துருச்சு. ஆதம்பாக்கத்துல ஹோட்டல் ஹரிகிருஷ்ணாவில் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே மேடம், இப்போ நாங்கள் கிளம்புறோம். தேவைப்பட்டா திரும்ப வருவோம். கீர்த்தனா சீக்கிரமா கிடைச்சிடுவா. யூ டோன்ட் வரி. ஓகே மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க மேடம். வாசல் வரை சென்ற நித்யா ஏதோ ஞாபகம் வந்தவளாக சடக்கென்று நின்று திரும்பி பார்த்தாள். கீர்த்தனாவோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா? எஸ் இருக்கு மேடம். ஆனா அவ மட்டும் தனியா இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்காது. குரூப்பா எடுத்தது தான் இருக்கு. சரி பரவாயில்ல, கொடுங்க. அங்கிருந்த ஒரு பீரோவை திறந்து அதில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்தார். அதை தன் டேபிள் மேல் வைத்து கொண்டு அதை திறந்தார். உள்ளே வரிசையாக கோப்புகள், சில புகைப்படங்கள் என்று இருந்தது. அதில் தேடி ஒரு புகைப்படத்தை மட்டும் வெளியே எடுத்தார். தான் எடுத்தது சரிதானா என்று ஒரு முறை பார்த்து கொண்டு நித்யாவிடம் நீட்டினார். அதை கையில் வாங்கி பார்த்தாள் நித்யா. அதோ அதுல 2வது வரிசையில லெப்ட்ல செகண்டா நிக்கிறா பாருங்க, அவதான் கீர்த்தனா. அந்த சிறு பெண்ணின் முகத்தில் இன்னும் சிறிது குழந்தைத்தனம் பாக்கி இருந்தது. அந்த குழந்தைத்தனமான முகத்தில் கொஞ்சம் துருதுருவென பெரிய கண்களுடன் லேசான சுருட்டை முடியுடன் அழகாக இருந்தாள். வயசு என்னன்னு சொன்னீங்க? 10 வயசு முடிய போகுது மேடம். இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. 11வது வயசுல அடி எடுத்து வைக்க போறா. நல்ல தெளிவான பொண்ணு, துருத்துருன்னு இருப்பா மேடம்.
ஓகே, இந்த போட்டோ என்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம், நாங்க இப்ப கிளம்புறோம். அங்கிருந்து வெளியே வந்தார்கள். ஜீப்பை எங்க பார்க் பண்ணியிருக்காரு முத்து? அவருக்கு ஒரு கால் பண்ணுங்க பத்மா. ஓகே மேடம் என்று பத்மா கைபேசியை எடுத்து முத்துவுக்கு அழைப்பு விடுக்கும் நேரத்தில் அங்கு ஓடி வந்தான் முத்து. மேடம், ஜீப் எடுத்துட்டு வந்துடவா? கேட்டுக்கொண்டே வந்தான். ஆமா முத்து, இங்க கொண்டாந்துருங்க, கிளம்பலாம். வேகமாக திரும்பவும் முத்து அங்கிருந்து ஓடினான். நித்யா தீவிர யோசனைக்கு சென்றாள். அவளின் முகத்தை பார்த்த பத்மா அதே யோசனையுடன், என்ன மேடம் இது, ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை, அடுத்து என்ன செய்யறது? ஆமா பத்மா, எல்லா பக்கமும் லாக் ஆகி இருக்கு. அந்த லாக்கை எப்படி ஓபன் பண்றதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். பார்க்கலாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போயிடும். கண்டிப்பா கிடைக்கும். தேடணும். தேடினா எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சிக்கும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் மேடம்? எங்க போறோம்? நித்யா பதில் சொல்வதற்குள் அங்கு ஜீப் வந்தது. இருவரும் ஏறிக்கொண்டார்கள். எங்க மேடம் போகணும்? ஸ்டேஷனுக்கா? இருங்க முத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் என்று சொன்னவள் தன் மொபைலை எடுத்து கூகுள் பக்கத்திற்குள் சென்றாள். அதில் ஹோட்டல் ஹரி கிருஷ்ணா ஆதம்பாக்கம் என்ற எழுத்துக்களை தட்டி அதன் விவரங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டாள். இந்த தகவலாவது உண்மையா இருக்குமோ இல்லையோ என்கிற சந்தேகத்துடன் பார்வையை படரவிட்டாள். நல்ல வேளையாக அதில் அந்த ஹோட்டலை பற்றிய தகவல் இருந்தது. அப்படின்னா இந்த பெயர்ல ஹோட்டல் இருக்கிறது உண்மைதான் நினைத்து கொண்டே அந்த ஹோட்டலின் தொடர்பு எண்ணை தேடினாள். அதுவும் கிடைத்தது. அந்த எண்ணிற்கு எதிரே இருந்த போன் சிம்பிளை தட்டினாள். ஆர்வத்துடன் அலைபேசியை காதில் வைத்தாள். ஆனால் எதிர்முனையில் இந்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை என்கிற பதில் வந்தது. எவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க போன் நம்பரை மாத்தினா அதை அப்டேட் பண்ண மாட்டாங்களா? என்ன மனுஷங்களோ, சரியான சோம்பேறிங்க. முகம் தெரியாத அந்த ஹோட்டல்காரனை திட்டினாள். என்ன மேடம், ஹோட்டல் போன் நம்பர் ரீச் ஆகலையா? பத்மா கேட்டாள். உபயோகத்துல இல்லைன்னு வருது. சலிப்புடன் பதில் சொன்னவள் இங்கே இருந்து ஆதம்பாக்கம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் முத்து? ஓட்டுநரிடம் கேட்டாள். ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் மேடம். ஓ, இப்ப டைம் என்ன ஆகுது? கேட்டுக்கொண்டே தன் அலைபேசியை பார்த்தாள். அது 2:30 என்று காட்டியது. ஓ, மணி 2:30 ஆயிடுச்சா என்று யோசித்தவள், ஒண்ணு பண்ணுங்க முத்து, நேரா எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போங்க. அங்க லஞ்சை முடிச்சிட்டு நேரா ஆதம்பாக்கம் போகணும். ஓகே மேடம். நித்யா சொன்னது போல நேராக ஒரு உணவகத்திற்கு கொண்டு சென்று வண்டியை நிறுத்தினான் முத்து. அங்கு மதிய உணவை முடித்து கொண்டு மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். அங்கிருந்து நேராக ஆதம்பாக்கம் நோக்கி விரைந்தது அந்த காவல் வாகனம். அது மதிய நேரம் என்பதால் சாலையில் வாகன நெரிசல் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. வழியில் சிக்னலில் நிற்கும் நிலையும் அவ்வளவாக ஏற்படவில்லை. தடங்கள் எதுவும் இன்றி நினைத்த நேரத்திற்கு ஒரு 10 நிமிடம் முன்பாகவே ஆதம்பாக்கம் சென்று அடைந்தது அந்த வாகனம். மேடம், ஆதம்பாக்கத்துக்கு வந்துட்டோம், எங்க போகணும்? ஹோட்டல் ஹரிகிருஷ்ணாவுக்கு போகணும் முத்து, இதுல லொகேஷன் கூட இருக்கு பாருங்க என்று தன் அலைபேசியை முத்துவிடம் கொடுத்தாள். அதை தன் முன்னால் இருந்த அதற்கான இடத்தில் சொருகி வைத்துக் கொண்டு அதை பார்த்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் முத்து. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும் மேடம் ஹோட்டல் போறதுக்கு. ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா? இது கொஞ்சம் முக்கியமான ரோடு மேடம், கொஞ்சம் டிராபிக் இருக்கும். அது கொஞ்சம் முக்கியமான சாலையாக இருந்ததால் பாதை எங்கும் அதிகமான வாகன நெரிசல். அதில் சிக்கி திணறி ஹோட்டல் ஹரிகிருஷ்ணா போய் சென்று சேர்வதற்கு 3/4 மணி நேரம் எடுத்தது அவர்களுக்கு. ஒரு வழியாக அந்த இடத்தை சென்று அடைந்தார்கள். வண்டியில் இருந்து அந்த ஹோட்டலின் முகப்பை பார்வையிட்டவாறு இறங்கினாள் நித்யா. பத்மாவும் இறங்கிக் கொள்ள ஹோட்டலின் உள்ளே நுழைந்தார்கள். இங்காவது அவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்குமா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.